இனி ஒரு சிலை செய்வோம், அதை எந்நாளும் காப்போம் என மெரினா கடற்கரையில் நிறுவப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலையை அகற்றப்பட்டது குறித்து நடிகர் கமல்ஹாசன் ட்விட்டரில் கருத்து பதிந்துள்ளார். நேற்று முன்தினம் நள்ளிரவு சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் கம்பீரமாக நின்றிருந்த சிவாஜி சிலையை இரவோடு இரவாக மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். தற்சமயம் அடையாறில் உள்ள சிவாஜி மணிமண்டபத்தில் அந்த சிலை பாதுகாப்பாக நிறுவப்பட்டுள்ளது. விரைவில் சிவாஜி மணிமண்டபம் திறக்கப்பட்டு இந்த சிலையையும் திறக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் ட்விட்டரில் பதித்துள்ள செய்தியில், சிவாஜி ரசிகர் மனதிலும் நடிக்க நினைத்த தமிழன், மனதிலும் பதிந்தவர், இனி ஒரு சிலை செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், அரசுக்கும் அப்பால் என் அப்பா என கருத்து பதிந்துள்ளார். நடிகர் ரஜினி மற்றும் தயாரிப்பாளர்களின் வேண்டுகோளை ஏற்று பெப்சி தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்படுவதாக அதன் தலைவர் RK செல்வமணி கூறியுள்ளார். சென்னையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது இவ்வாறு தெரிவித்தார். மேலும் பெப்சி தயாரிப்பாளர் சங்கம், அரசு பிரதிநிதிகள் என முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்று சென்னையில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்த RK செல்வமணி, நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் தயாரிப்பாளர்கள் அளித்த உத்தரவாதத்தின் பேரில் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்படுவதாகவும் இன்று முதல் பெப்சி ஊழியர்கள் பணிக்கு திரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாளைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறோன்னு அரசாங்கம் உறுதி கொடுத்துருக்கு. நாங்கள் நிச்சயமாக இந்த பிரச்சனையை பேசி முடிச்சு தரோன்னு உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க. அந்த அரசாங்கத்தோட உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் ரஜினி சார், கமல் சார் போன்ற மூத்த கலைஞர்கள் இது போன்ற முடிவால் இரு சாராருக்கும் பாதிப்பு ஏற்படுவதால் இந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாங்க. திரைப்படத்துறையின் பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு முக்கிய கலைஞர்களும் வேண்டுகோள் வச்சுட்டே இருக்காங்க. தயாரிப்பாளர்களும் வேண்டுகோள் வைக்கிறாங்க. அவர்கள் அனைவரோட உத்தரவாதத்தின் பேரில் நாளை முதல் நாங்கள் பணிக்கு செல்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம். காலா திரைப்படத்திற்கு தடை கோரிய வழக்கு தொடர்ந்துள்ள மனுதாரர் ராஜசேகரன் தாம் ரஜினியை சந்தித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சென்னை கூடுதல் உரிமையியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். காலா திரைப்படத்தை எடுப்பதற்கு தடை கோரி ராஜசேகரன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக பதிலளிக்க ரஜினிகாந்த், இயக்குநர் ரஞ்சித், வண்டர் பார் பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு சென்னை கூடுதல் உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி அவர்கள் தாக்கல் செய்த பதில் மனுவில் இது விளம்பர நோக்கத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு எனவும் மனுதாரர் ராஜசேகரன் யார் என்றே தங்களுக்கு தெரியாது எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. நேற்று இந்த வழக்கை மீண்டும் விசாரித்த நீதிபதி இளங்கோவன் முன்பு நடிகர் ரஜினியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை மனுதாரர் ராஜசேகரன் ஆதாரமாக சமர்ப்பித்தார். இதனையடுத்த வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். IS இயக்கத்திற்கு ஆதரவாக பேஸ்புக்கில் கருத்து பதிவிட்ட கோவையை சேர்ந்த 2 இளைஞர்களிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ADSP சௌகத் அலி தலைமையில் கொச்சியில் இருந்து கோவை வந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் குழுவினர் கரும்பு கடை, ஆசாத் நகர் பள்ளிவாசல் வீதி பகுதியை சேர்ந்த அப்துல்லா மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகியோரிடம் வீடுகள் மற்றும் கடைகளில் நேற்றிரவு சோதனை நடத்தினர். தடை செய்யப்பட்ட IS இயக்கத்திற்கு ஆதரவாக முகநூலில் இவர்கள் இருவரும் கருத்து தெரிவித்ததாகவும், ஆப்கானிஸ்தானில் உள்ள IS தீவிரவாதி ஷஜீர் என்பவரிடம் இணையதளம் மூலம் தொடர்பு வைத்திருந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சோதனையில் செல்போன்கள், 2 மடிக்கணினிகள், பென்டிரைவ், சிம் கார்டு மற்றும் DVD உள்ளிட்டவற்றை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தெரிகிறது. பின்னர் அப்துல் ரஹ்மான் மற்றும் அப்துல்லாவை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று மத்திய புலனாய்வு அதிகாரிகள் விசாரித்தனர். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 77 தமிழக மீனவர்கள் நேற்றிரவு காரைக்கால் திரும்பினர். அவர்களை தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் OS மணியன் நேரில் வரவேற்றனர். கடந்த சில வாரங்களாக தமிழக மீனவர்கள் 92 பேர் இலங்கையால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கடந்த 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைகளில் இருந்து தமிழக மீனவர்கள் 77 பேரை அந்நாட்டு நீதிமன்றம் விடுவித்தது. சர்வதேச கடல் எல்லையில் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் நேற்றிரவு காரைக்கால் வந்தனர். அவர்களை அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் OS மணியன் நேரில் வரவேற்றனர். உறவினர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மீனவர்கள், இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட தங்களின் படகுகளை மீட்டுத்தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். 40 நாள் சிறைச்சாலையில் வச்சிருந்து இன்னைக்கு தான் எங்களை விடுதலை பண்ணாங்க. என்னோட வாழ்வாதாரமே இந்த விசைப்படகு தான்.
இந்த விசைப்படகு இல்லைன்னா விசைப்படகு மீட்டு கொடுக்கலன்னா நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை தான் பண்ணிக்கணும். மத்திய மாநில அரசு, குறிப்பாக மத்திய அரசு இலங்கை கூட பேச்சுவார்த்தை நடத்தி எங்களோட விசைப்படகு மீட்டு கொடுக்கணும். கடலில் உள்ள ஒரு மீன் எடுத்து போட்டு கரையை போடுங்க, ஒரு நிமிஷத்தில் அது செத்துரும், தண்ணி இல்லாமல் செத்துரும். அது மாதிரி தான் மீனோட வாழ்க்கை. எங்களுக்கு வாழ்க்கையே கடல் தான். கடலில் நாங்கள் தொழில் பண்ணணும்னா எங்களுக்கு விசைப்படகு கண்டிப்பாக வேணும். அதை மீட்டு கொடுக்கணும் தான் நான் கேட்டுக்கிறேன். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணவும், இலங்கை கடற்படையினர் தாக்குதலில் இருந்து மீனவர்களை பாதுகாக்கவும் நீல புரட்சியை ஏற்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அப்போது தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் தமக்கு உள்ள பொறுப்பை மத்திய அரசு தட்டி கழிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமிதவ ராய் உள்ளிட்ட 3 பேர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது 2வது நாளாக தமிழக அரசு தனது வாதத்தை முன்வைத்தது. இதில் காவிரி விவகாரத்தில் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு காணப்படாததால் மத்திய அரசு மௌனம் காப்பதாக கவலை தெரிவித்தது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் காவிரி விவகாரத்தில் தமக்குள்ள பொறுப்பை மத்திய அரசு தட்டி கழிக்க முடியாது என கூறினர். தொடர்ந்து வாதிட்ட தமிழக அரசு வழக்கறிஞர், காவிரியில் 60 TMC தண்ணீரை பயன்படுத்திய கர்நாடகா தமிழகத்திற்கு 9 TMC மட்டுமே தந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தமிழக அரசு ஏன் புதிய அணைகள் கட்டவில்லை என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு புதிய அணைகள் கட்டும் அளவிற்கு புவியியல் அமைப்பு தமிழகத்தில் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசின் வாதம் நேற்றோடு நிறைவடைந்ததால் வழக்கு விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் நேற்று ஆஜரான அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் விஜயபாஸ்கர் வீட்டில் இருந்து ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக வருமான வரித்துறை அலுவலகத்தில் விஜயபாஸ்கர் 4 முறை நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அவரது மனைவி மற்றும் சகோதரர் ஆகியோரும் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இந்நிலையில் தொழிலதிபர் சேகர் ரெட்டி உடனான பண பரிவர்த்தனை குறித்து விசாரணை நடத்துவதற்கு நேற்று நேரில் ஆஜராகும்படி வருமான வரி சார்பில் மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டது. இதனையடுத்து 5வது முறையாக நேரில் ஆஜரான அவர் சுமார் 2 மணி நேர விசாரணைக்கு பின்னர் 8 மணி அளவில் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். அந்த சோதனைக்கு நான் என்னுடைய முழு ஒத்துழைப்பை, விசாரணைக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பை நான் கொடுத்திருக்கின்றேன். கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கின்றேன். என்னை பற்றி ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் வந்த அனைத்து வதந்திகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறேன் என்பதை உங்களோடு தெரிவித்தேன். மத்திய அரசு தமிழகத்தில் 3 ஊழல் பேர் வழிகளுடன் இணைந்து ஆட்சியை நிலைநாட்ட முயற்சி செய்வதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மறைந்த தலைவர் என் குருசாமியின் உருவப்பட திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய அரசு அந்த ஊழல் பேர்வழியோட சேர்ந்து மூணு குரூப்பாக இருக்கவங்களோட சேர்ந்து அவங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான முயற்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. சேகர் ரெட்டியுடன் நெருங்கி பழகிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஊழல் பற்றி பேச அருகதை இல்லை என நாஞ்சில் சம்பத் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் டிடிவி தினகரனை சந்தித்த பின் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதுள்ள எடப்பாடி அரசு ஊழல் அரசு அப்படின்ட்டு ஓபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. இதை பற்றி உங்களுக்கு ஓபிஎஸ் அந்த சேகர் ரெட்டி கூட இருந்தவர் தானே? அந்த உரிமை அவருக்கு இல்லை என்பதை விட அந்த அருகதையே அவருக்கு இல்லை. வேறு வழி இல்லாமல் ஒரு தர்ம சங்கடத்தில் செய்தியாளர்களை சந்தித்தால் ஏதாவது சொல்லித்தீர வேண்டிய கட்டாயத்தில் ஓபிஎஸ் இருக்கிறார். வேறு அவரிடத்தில் எதுவும் இல்லை. தமிழகத்தில் போராடுபவர்களுக்கு குண்டா சட்டம் என்றால் போராடுவதற்கு காரணமானவர்களை தண்டிக்க என்ன சட்டம் அரசு கொண்டு வந்துள்ளது என நாம் தமிழர் மக்கள் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலை தூக்கிடப்பட்ட சேலம் மாவட்டம் சங்கரகிரியில் அவரது 212ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஊழல் ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது எனவும்
விரைவில் தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் அமையும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். போராடுற மக்கள் குண்டாசுனா அந்த போராடுற நிலைக்கு தள்ளினவனுக்கு என்ன சட்டம் போட்டு உள்ளதுன்றது? எங்களை நாங்க பொழுதுபோகாம போராடல. எங்க தாய் நிலத்தின் வளம் களவு போகுது, நிலம் பழுதாகுது, பாழாகுது, நஞ்சாகுது, காற்று மாசாகுதுன்னு தானே போராடுறோம். நீர் நஞ்சாகுதுன்னு அந்த நிலைக்கு தள்ளிவிட்டவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? குண்டாசு போட்டுட்டா ஆட்சி நேர்மையா இருக்குது, தூய்மையா இருக்குது, ஒழுக்கமா இருக்குதுன்னு அர்த்தமாயிருமா என்ன? இது ஒரு கொடுமை. இந்த கொடுமையெல்லாம் ஒரு முடிவு கட்டுற காலம் விரைவில் உருவாகும். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவுகளுக்கு மத்தியில் உள்ள பாஜக அரசுதான் காரணம் என காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினரும் கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவருமான தனியரசு குற்றம் சாட்டியுள்ளார். தீரன் சின்னமலையின் 212வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஓடா நிலையில் அவரது நினைவிடத்தில் உள்ள உருவ சிலைக்கு தனியரசு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டதற்கு பாஜக தான் முழு காரணம் என்றும் இது ஜனநாயக படுகொலை என்றும் விமர்சனம் செய்தார். மேலும் பாஜக வருமான வரித்துறையை கொண்டு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தனியரசு குற்றம் சாட்டினார். மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அநீதி, விரோதம், இழப்புகளை எல்லாம் ஈடு செய்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அரசும் வலிமையாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். காவிரியை மீட்போம், மண்ணை காப்போம், நிலம் கொடா இயக்கம் தொடங்கிடுவோம் என்ற முழக்கத்துடன் காவிரி டெல்டா மாவட்டங்களில் வரும் 7ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்படும் என தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்த அமைப்பின் தலைவர் PR பாண்டியன், விவசாயம் தவிர்த்து மாற்று திட்டங்களுக்கு நிலம் அளிக்க மாட்டோம் எனும் தீர்மானத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராமங்களில் நடைபெறும் கிராம சபா கூட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். வருகிற 7ஆம் தேதி திருவாரூரில் துவங்கி காவிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் நேரடியாக சென்று விவசாயிகளை ஒன்றுபடுத்துகிற பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த பிரச்சார பயணம் காவிரியை மீட்போம், மண்ணை காப்போம், நிலங்கொடா இயக்கம் துவங்கிடுவோம், விவசாயிகளை வாழ வைப்போம் என்கிற கோஷத்தோடு அனைத்து விவசாயிகளையும் நேரடியாக சந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்திலையும் போராட்ட குழு அமைக்க இருக்கிறோம். இந்தியாவில் மாட்டின் பெயரால் இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்பட்டு வருவது கண்டிக்கத்தக்கது என SDPI கட்சியின் தலைவர் தெஹலான் பாகவி தெரிவித்துள்ளார். நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவை அடித்துக் கொள்ளாது என்ற தலைப்பில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நாடு முழுவதும் பிரச்சார இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் மாட்டின் பெயரால் இஸ்லாமிய இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிற, தாக்கப்படுகிற போக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாட்டு அரசியலை கண்டித்து SDPI கட்சி வருகிற 1ஆம் தேதியிலிருந்து, நேற்று முன்தினம் 1ஆம் தேதியிலிருந்து துவங்கி வருகிற 25ஆம் தேதி வரை ஒரு மாபெரும் மக்கள் பரப்புரையை SDPI கட்சி முன்னெடுத்திருக்கிறது. அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்வது, அப்பாவி இஸ்லாமியர்களை படுகொலை செய்வது இந்த நாட்டை படுகொலை செய்வதற்கு சமம் என்கிற கருத்தை வெளிப்படுத்துகிற விதத்தில் இந்தியாவை அடித்துக் கொள்ளாதே என்கிற தலைப்பில் இந்த மாபெரும் பரப்புரையை நாங்கள் முன்னெடுத்து நடத்தவிருக்கிறோம். மதுரை விமான நிலையத்தில் ஊதுபத்தி மூலம் 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்த முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை விமான நிலையத்திலிருந்து நேற்று மாலை 6 மணி அளவில் மதுரையிலிருந்து கோலாலம்பூர் செல்லக்கூடிய விமானத்தில் பயணிக்க இருந்த விக்னேஸ்வரன் என்ற பயணியின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது அவரிடமிருந்து சுமார் 7.5 கிலோ எடையுள்ள மெத்தகிலின் எனும் போதைப் பொருளை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதன் சர்வதேச மதிப்பு சுமார் 3.5 கோடி ரூபாய் ஆகும். இந்நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட விக்னேஸ்வரனை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளில் 40% பேருக்கு டெங்கு அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளது. குமாரபாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மர்ம காய்ச்சல் பாதிக்கப்பட்ட ஏராளமானோர் குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் தரம் குறித்து மருத்துவத்துறை இணை இயக்குநர்கள் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் சுரேஷ், குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள நோயாளிகளில் 40% பேருக்கு டெங்கு அறிகுறிகள் உள்ளதாகவும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார்.
தருமபுரி அருகே ஆற்றில் குளித்த 9ஆம் வகுப்பு மாணவன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அரூர் அடுத்த அண்ணல் நகரை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவர் தனுஷ்வரன் நண்பர்களுடன் தொட்டம்பட்டி பகுதியில் உள்ள தென்பண்ணை ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார். இந்நிலையில் ஆற்றில் திடீரென தண்ணீர் வரத்து அதிகமானதால் தனுஷ்வரன் நீரில் மூழ்கி மாயமானார். தகவலறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 3 மணி நேர தேடுதலுக்கு பின் தனுஷ்வரனை சடலமாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் நடந்து வந்த சாரல் திருவிழா நேற்றுடன் முடிவடைந்தது. குற்றாலம் சாரல் திருவிழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் ஒவ்வொரு நாட்களும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் நேற்றுடன் இவ்விழா முடிவடைந்தது. கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடந்தன. இந்த ஆண்டு சாரல் திருவிழாவில் சுற்றுலா பயணிகளுக்காக மாரத்தான், படகு போட்டி, நீச்சல் போட்டி உள்ளிட்டவை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டாலும் ஒரு சில காரணங்களால் நடத்தப்படவில்லை. இதேபோல் நிறைவு விழாவில் அமைச்சர்கள் ராஜலட்சுமி, கடம்பூர் ராஜு ஆகியோர் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் பங்கேற்கவில்லை. கிருஷ்ணகிரி அருகே அவதானப்பட்டி ஏரியில் பாதுகாப்பு உடைகள் அணியாமல் ஆபத்தான முறையில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் படகு இல்லம் மேம்படுத்தப்பட்டது. 2 மோட்டார் படகுகள் உட்பட 13 படகுகள் வாங்கப்பட்டன. மேலும் படகு சவாரி செய்பவர்கள் அணிவதற்காக 50 பாதுகாப்பு உடைகளும் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது படகு சவாரி செய்பவர்கள் பாதுகாப்பு உடைகளை அணிவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆபத்தை உணராமல் அவர்கள் பயணம் செய்வதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அறிவுறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தகவல் தெரிவிக்காமல் சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்ட சிறுமிகளின் சடலத்தை பொதுமக்களிடமிருந்து போலீசார் மீட்டனர். இருளகவுண்டன்பட்டியை சேர்ந்த சிறுமிகள் கோகிலா மற்றும் யுவராணி தோழிகளான இருவரும் அருகே உள்ள செம்மடை குளத்திற்கு குளிக்க சென்றனர். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்தனர். சிறுமிகள் இருவரின் பெற்றோரும் கேரளாவில் பணியாற்றி வருவதால் சடலங்களை கிராம மக்களே சுடுகாட்டிற்கு கொண்டு சென்றனர். மேலும் சடலங்களை தகனம் செய்வதற்கான பெட்ரோல், விறகு போன்ற பொருட்களுக்கும் சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடமிருந்து சடலங்களை மீட்டனர். பின்னர் அவற்றை உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆலங்குடி அருகே பெண்ணின் இறப்பில் மர்மம் உள்ளதாக புகார் எழுந்ததால் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கானூர் பட்டியை சேர்ந்தவர் கிரிகோஷி பேபி ஹேமா. இருவருக்கும் குளப்பெண்பட்டியை சேர்ந்த மைக்கேல் ராஜ் என்பவருக்கும் கடந்த 2011ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த ஜூலை 11ஆம் தேதி கணவர் வீட்டில் பேபி ஹேமா இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது சடலம் புதைக்கப்பட்டது. இதற்கிடையே மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பேபி ஹேமாவின் தாய் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி செல்வராஜிடம் புகார் அளித்தார். அவரது உத்தரவின் பேரில் புதைக்கப்பட்ட சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து இவ்வழக்கு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவிற்கு அர்ஜுனா விருது வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாரா ஒலிம்பிக்கில் முதலில் பதக்கம் வென்ற தேவேந்திர ஜாக்ரியா, ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் சர்தார் சிங், கிரிக்கெட் வீரர் புஜாரா மற்றும் இந்திய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை ஹர்மன்பிரீத் கவுர் உள்ளிட்ட 17 பேருக்கு கேல் ரத்னா விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்தவர்களை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசு இந்த விருதுகளை அறிவித்துள்ளது. இதுகுறித்த இறுதி முடிவை விளையாட்டுத்துறை அமைச்சகம் தான் முடிவெடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். இன்னும் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்கிறாப்படி அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. இன்னும் மேலுமே இன்னும் எங்கள் பையன் இன்னுமே ஜெயிச்சிருவோம். இன்னும் மேலுமே உலக நாடில் சந்தோஷம் போடுவாங்க சார். எங்களுக்கும் சந்தோஷம். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.